அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை குட்டீஸ் சமையல். இன்றைக்கி சென்னை குட்டீஸ் சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு நான் என்ன அரிசியும் மற்ற ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு 1 kg ரைஸில் தான் நான் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸில் 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை எடுத்து கழுவி நம்ம சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour ஊறினா போதும். இது அதை நம்ம வடித்து தான் கொட்ட போகிறோம். தம் பிரியாணி மாதிரி தான், வெஜிடபிள் தம் பிரியாணி தான் இது. அதுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸு. அதுக்கு வெங்காயம் 300 கிராமு, தக்காளி 300 கிராமு, இஞ்சி பூண்டுலாம் 50 கிராம் 1 kgக்கு. இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராமு, கேரட் 200 கிராமு, உருளைக்கிழங்கு 400 கிராமு, பச்சை பட்டாணி எனக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல, அதனால் நான் காஞ்ச பட்டாணி வாங்கி வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது ஊறினது, அது ஒரு 100 கிராம் வேணும், அதை எடுத்து வச்சுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில், தாளிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அது இப்போ 1/4 கிலோ ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் ஒரு சின்ன பட்டை ஒரு 3 எடுத்திருக்கேன். ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இதுதான். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 200 ml. எங்கே 200 ml இது இருக்குது. சின்ன கிச்சன்னால எனக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது 200 கிராம் எனக்கு இது ml தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள். இதுதான் நமக்கு தேவையான பொருளுங்கள். இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அரிசியை நான் கழுவி ஊற வச்சிட்றேன். இது எப்படின்னு நம்ம பார்ப்போம்னா, இப்போது நம்ம 1 kg ரைஸ் சமைக்கிறதுக்கு அந்த வெஜிடபிள் எல்லாம் சேர்ந்து செய்கிறதுக்கு நான் ஒரு டபரா எடுத்திருக்கேன், சின்ன டபரா. அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு இது காஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டோம்னாக்கா மடமன்னு வேலை முடிஞ்சிடும். பாத்திரம் காஞ்சிடுச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப பொன்னிறமும் ஆகல, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வளர்றதுக்குனா போதும். இப்போது இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மூடி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்படி இப்போது வெங்காயம் வதங்கியிருக்கும், பார்த்துருவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வதங்கினா போதும். இப்போ நம்ம காய்கறிங்கெலாம் போட்டு கொஞ்சம் அதிலே வதக்கி எடுப்போம். இப்போ கேரட் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஏன் கேரட் இப்போ வதக்குறோம்னாக்கா, எண்ணெயில் அந்த பச்சை ஸ்மெல், அந்த சாப்பிடும்போது இந்த பச்சை ஸ்மெல் தெரியாது, அந்த காயுடைய ஸ்மெல் தெரியாது. அதுக்காக தான் இப்படி போட்டு லைட்டாக சும்மா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். அது ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு கேரட் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம்
கேரட் வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதில் பட்டாணி கூட நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வடித்து விட்டுட்டு, அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இந்த பட்டாணியை வெளியே போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் காய்கறி வதங்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதில் உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் 1 கிலோவில் செய்கிறேன். சில பேருக்கு 1/2 கிலோ வேணுன்னா அது அப்படியே பாதியாக குறைச்சிக்கணும், பாதியாக கம்மி பண்ணிட்டோம்னா 1/2 கிலோ கூட செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கி வந்துட்ட பிறகு அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு காய் வந்து ஒரு வெந்துருச்சு, ஓரளவு ஒரு 40% வெந்துருச்சு. இது 40% வெந்துருச்சு. இந்த எண்ணெயிலே வதங்கிடும். இப்போ புதினா கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் இது போட்டோம் இல்லையா, அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே நம்ம கலர் பொடியை எதுவும் போட போடல. இந்த மிளகாத்தூளில் உள்ள கலர் தான் சாப்பாட்டுக்கு நம்ம அதுவே கலர் கொடுக்கும். மற்றபடி நம்ம கலர் பொடியெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தயிரை ஊற்றிடலாம்.
இது இப்போ என்ன பண்ணுவோம், அந்த கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அதில் தயிர்லாம் கொஞ்சம் அதில் வெந்து அதில் மசாலா கூட வேகணும். கொஞ்சம் வெந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அதை அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். மூடி வைப்போம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க. அப்போ வந்து கொஞ்சம் இது மாதிரி வரும்போது நல்லா மசாலாலாம் அதில் நல்லா ஏறி இருக்கும். அந்த தயிருடைய புளிப்பு எல்லாம் அந்த காயில் நல்லா இறங்கியிருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம். இப்போ வந்து 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நான் அளந்து வச்சுருக்கேன், அதை நான் ஊற்றிடுறேன். அதனால் இப்போ இது வந்து தண்ணி வந்து அந்த ஒரு காய் வந்து இன்னும் ஒரு 30% கிட்டே வேகணும். ஒரு 70% வெந்திருக்கும். இப்போ ஒரு 30% வேகணும் காய். இந்த உருளைக்கிழங்கு இருந்துச்சுனாக்கா எல்லா காயும் வெந்துட்டுருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒரு 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 10 நிமிஷம் வேக போடலாமே இதுலேயே, இந்த தண்ணியிலே. இந்த தண்ணி எல்லாம் மசாலாலாம் கொஞ்சம் சுண்டி வரணும் ஒரு 10 நிமிஷம். அது வரைக்கும் நம்ம தீய வச்சுக்கலாம். கொதி வந்த பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் அரிசியை வந்து நம்ம வடித்து இதில் கொட்ட போகிறோம். அப்புறம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இது இதாகட்டும். நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுட்டு ஊற வச்சது வந்து நம்ம வடித்து கொட்டுறதை நான் காட்டுறேன் அப்படின்னு. இப்போது வந்துட்டுருக்கோம். எல்லாம் செக் பண்ணி பார்ப்போமா, உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னிட்டு. நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வந்து எல்லா காயும் வெந்துடும். அது உருளைக்கிழங்கு தான் நம்ம செக் பண்ணணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஓரம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம உலைக்கு தண்ணி ஏற்றிடலாம். அதாவது இதை தூக்கி ஓரம் வச்சிடலாம். இப்போ வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இது கொதிச்சிட்ட பிறகு நம்ம அரிசியை கொட்டி அதில் கொட்டிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போது வெந்நி கொதி வருது, கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா, இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ அரிசி மொத்தத்தையும் போட்டாச்சு. இப்போது அதுக்கு உண்டான உப்பு போட்டுக்கலாம். உப்புலாம் அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. உப்பு காரம்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இப்போ அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே, ரொம்ப கிண்டோம்னா அரிசி உடஞ்சிரும். அந்த அரிசி உடையாமல் இருக்கணும். இப்போது அது கொஞ்சம் வெந்து வரட்டும். வேகும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். எந்த பதத்தில் நம்ம சோறு வடிக்கணும்னு நான் காட்டுறேன். அது கொஞ்சம் நேரம் ஆகுறதுனால கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணி போடுறது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சாப்பாடு வெந்துடுச்சு, சாதம் வெந்துடுச்சு. இந்த ஒரு 70% வேகணும். ஒரு 30% வந்து நம்ம அந்த மசாலா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் தம்மில் இருந்தால் சரியாயிடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வடிச்சிட்டு காட்டுறேன். இப்போது சாதம் வடித்தாச்சு. இப்போ இதை தூக்கி இந்த மசாலாவில் போட்டுற வேண்டியதான். இப்போ போடுறது சாதம் போடுறதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுடணும். இப்போ போட்டுடலாம் சாதத்தை. சாதம் போட்டு சும்மா மேடாக்க, ரொம்ப கிண்டக்கூடாது. அடியிலேருந்து நம்ம கிண்டக்கூடாது. சும்மா மேடாக்க அப்படி.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடிடலாம். மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம கஞ்சி வடித்தோம் இல்லையா, அந்த கஞ்சி நான் மேலே ஏற்றிட்டேன். இது ஒரு 1/4 ஹவர் 15 மினிட்ஸ் இருந்தால் போதும், இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி பார்ப்போம். டீ சிம்மில் இருக்கணும், புரியுதுங்களா? டீ சிம்மில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சி தம்மில். நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது இந்த கஞ்சி மேலே ஏற்றிருக்கோம் இல்லையா, இதையும் எடுத்துடலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி நிற்குதான்னு செக் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் ஒன்றும் நிற்கலை. உங்களுக்கு வீடியோ தெரியுதா தெரியல, ஆனால் எனக்கு தண்ணி நிற்கலை. எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு சாதமும் நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பிளேட்டில் போடுறது தான். சூப்பராக எல்லாம் தண்ணியெல்லாம் சூப்பராக இதை ட்ரை ஆகிடுச்சு நல்லா. இப்போ பிளேட்டில் போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பாடு நல்லா உதிரியாக வந்துருக்குது. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு பாருங்கள், ஒன்று மட்டும் ஒட்டாமல் அழகாக உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நல்லா நான் சொன்ன கரெக்டாக அந்த மாதிரி மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு வந்து உதிரியாக அழகாக வரும். ஒன்று தனித்தனியாக அது பாருங்கள். சாப்பாடு அப்படியே உதிரியாக தெரியுதுங்களா? அப்படியே உதிரியாக வருது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும் இதில். இப்போ வந்து நம்ம அந்த வெஜிடபிள் சாப்பாட்டுக்கு வந்து ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, அது தேவைன்னா கொஞ்சம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம அது இஷ்டம்தான். அது இது சைட் டிஷ்ஷாக இது நல்லாயிருக்கும். இதுக்கு போட்டுட்டு தக்காளி சும்மா அது தேவைன்னா போட்டுக்கலாம். தக்காளி இது வந்து இந்த வெஜிடபிள் சாப்பாடு பிரியாணி எல்லாத்துக்குமே இது ரைத்தா நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.